எல்லாருமே ரொம்ப கவனமாய் கேட்க வேண்டும். என்னுடைய ஆண்டவர் அடங்கி இரு அப்படின்னு சொல்லுகிற ஒரு நபர் அவங்க மோசமானவங்களா இருக்காங்க, அவன் நிறைய பேரை காயப்படுத்துகிறான். ஆனா ஆண்டவர் இங்க யாருக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு நிறை மாத ஒரு கர்ப்பிணி கிளம்பி போன அந்த ஆகாரை நடு வழியில ஆண்டவர் சந்தித்து ஸ்திரீயே அப்படின்னு கூப்பிடல. ஆண்டவர் சொல்லுகிறார், சாராய் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. என்னுடைய தகப்பனார் குடிகாரராய் இருந்தார். என்னுடைய ஆண்டவர் என்னை பார்த்து ஒரு குடிகாரனுடைய பையனே அப்படின்னு கூப்பிடுறத நம்ம விரும்புவோமா? இந்த ஆகார் அங்க ஒரு வேலையை பண்றாங்க. தன்னை தன்னுடைய கணவனாருக்கு மனைவியாய் கொடுத்த அந்த சாராயை இந்த ஆகார் எப்படி நினைச்சாங்களாமா? அற்பமாய். உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்போது அவர்களை அற்பமா நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாய் ஆண்டவருடைய கோபம் உங்க மேல வரும்ன்றதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எங்க அம்மான்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. என் காலேஜ் பிள்ளைகளுக்கு முன்னாடி எங்க அம்மான்னு நான் எப்படி உன்னை சொல்லுவேன், எங்க அப்பான்னு நான் எப்படி சொல்லுவேன்? கண்டிப்பாக சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்க பேர்ல கோபப்படுவார். ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி நீ போய் அடங்கி இரு அப்படின்னு வேதத்துல சொன்ன ஒரு மனுஷி யார் அப்படின்னு கேட்டா, வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழே அடங்கி இரு என்றார். என்னுடைய ஆண்டவர் அடங்கி இரு அப்படின்னு சொல்லுகிற ஒரு நபர் எப்படிப்பட்டவங்களுக்கு சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்க அடங்காதவங்களா இருக்காங்க, அவங்க மோசமானவங்களா இருக்காங்க, அவன் பெரிய ரவுடியா இருக்கிறான், அவன் நிறைய பேரை காயப்படுத்துகிறான். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா ஆண்டவர் இங்க யாருக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு நிறை மாத ஒரு கர்ப்பிணி தன்னுடைய வயிற்றுல குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார். அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் அடிமை பெண்ணாய் இருக்கிறாள். ஒரு வீட்டில் அடிமை வேலை பார்த்து அந்த வீட்டிலே இப்பொழுது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு அதன் நிமித்தமா ஒரு குழந்தைய வயிற்றுல சுமந்து இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மன இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள கர்த்தர். இந்த இடத்துல கர்ப்பிணியாய் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையை பெத்தெடுக்கிறதுக்கு முடியாதோ, இந்த வீட்டில் இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு நான் வீட்டை விட்டு போறேன்னு கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போன அந்த ஆகாரை நடு வழியில ஆண்டவர் சந்தித்து என்ன சொல்றாரு தெரியுமா? ஆகாரேன்னு கூப்பிடல, என் மகளேன்னு கூப்பிடல, இல்லைன்னா ஸ்திரீயே அப்படின்னு கூப்பிடல. ஆண்டவர் சொல்லுகிறார், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னாரு? இந்த இடத்துல அவங்களுடைய பலவீனத்தை ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதா? இப்ப என்னுடைய தகப்பனார் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக குடிகாரராய் இருந்தார். சோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம வளர்ந்தாச்சு, இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்தாச்சு. என்னுடைய ஆண்டவர் என்னை பார்த்து என் மகனாகிய பென்சே அப்படின்னு கூப்பிடுறத நம்ம விரும்புவோமா? ஒரு குடிகாரனுடைய பையனே அப்படின்னு கூப்பிடுறத நம்ம விரும்புவோமா? நம்முடைய பலவீனத்தை சொல்லி ஆண்டவர் நம்மளை அழைப்பாரா? ஒரு விதத்துல இந்த ஆகாரை பொறுத்த வரைக்கும் இந்த அடிமை பெண் என்கிறது என்ன அப்படின்னா, இது வெற்றி அல்ல, அவளுடைய வாழ்க்கையிலே கிடைத்த மிகப்பெரிய தோல்வி, அது அங்கீகாரமே கிடையாது, அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பெரிய நஷ்டம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல தூதன் சொல்லுகிறான், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் இடம் கொடுத்த உடனே, கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே, கொஞ்சம் பொறுப்பு வந்த உடனே இந்த ஆகார் என்ன பண்ணுனா அப்படின்னு சொன்னா, தான் யார், நான் எங்க இருந்து வந்த, என்னுடைய வேலை என்ன, என்னுடைய அம்மா அப்பா என்ன, என்னுடைய எஜமானன் எப்படி என்ன வச்சிருக்கிறாங்கன்ற அந்த நன்றி உணர்வை மறந்ததுனாலதான் இந்த இடத்துல ஆண்டவர் எதை இண்டிகேட் பண்றாருன்னா, நீ என்னதான் இருந்தாலும் நீ யாரு தெரியுமா? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. தனக்கு அடிமையா இருக்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு
தன்னுடைய கணவனாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மனசு. சாராய் வந்து இந்த ஜீவனுள்ள எல்லாருக்கும் தாய் அப்படின்னு பைபிள் சொல்லுதுல்ல, இந்த மனசு யாருக்குமே வராதுங்க. அதுவும் தன்னுடைய வீட்டுல வேலை செய்கிற ஒருத்தங்களை கூப்பிட்டு தன்னுடைய கணவனாருக்கு அந்த மனுஷன் எதுவுமே சொல்லல. சரிப்பா நீ சொல்லிட்டல, நான் கல்யாணம் பண்றேன். கல்யாணம் பண்ணினது மட்டும் அல்லாமல் கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே அந்த லேடிக்கு வந்து ஒரு குழந்தையும் ஆயிருச்சு. அந்த குழந்தையை சந்தோஷமாக வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஆகார் அங்க ஒரு வேலையை பண்றாங்க. தன்னை இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னை தன்னுடைய கணவனாருக்கு மனைவியாய் கொடுத்த அந்த சாராயை இந்த ஆகார் எப்படி நினைச்சாங்களாமா? அற்பமாய். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. சிஸ்டர், ஆண்டவர் உங்க மேல கோவப்படுவார். பிரதர், ஆண்டவர் உங்க மேல கோவப்படுவார். எப்போ கோவப்படுவார் தெரியுமா? சிலர் உங்களுக்கு செய்த உதவி அவ்வளவு பெருசா இருக்கலாம், நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீங்க கைத்தட்டு கொடுக்க வேண்டாம், நீங்க அவங்களை என்கரேஜ் பண்ண வேண்டாம், அங்க இங்க கொண்டு போய் அவங்கள குறிச்சு பெருமை அடிக்க வேண்டாம். ஆனா உங்களை உருவாக்கி உங்களை வளர்த்து உங்களை ஆதரிச்சு உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த ஏதோ ஒரு நபரை நீங்க எந்த இடத்திலிருந்து வந்தீங்கன்றத மறந்து உங்களுக்கு அதிகாரம் வரும்போது, உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்போது அவர்களை அற்பமா நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாய் ஆண்டவருடைய கோபம் உங்க மேல வரும்ன்றதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், ஒருவேளை உங்க மனசுல ஏதோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சி நீ அற்பமா நினைக்கலாம். உங்க அப்பா உனக்கு பாத்ரூம் கழுவி விட்டாங்க, உங்க அம்மா உனக்கு ட்ரெஸ் போட்டு அழகு பார்த்தாங்க, நீங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறது, நீங்க இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம். பார்த்து செய்யலாம். ஆனா இன்னைக்கு அவங்கள விட கொஞ்சம் படிச்ச உடனே, அவங்கள விட கொஞ்சம் அழகான உடனே இங்க இருக்கிற நிறைய பிள்ளைகளுடைய தாய்கள் வந்து குழந்தைய வயிற்றுல சுமக்கும் போது குங்குமப்பூ சொல்லுவாங்கல்ல, இந்த குங்குமப்பூவை அவ்வளவு கஷ்டத்திலையும் பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? நான் கருப்பா இருக்கேன், நான் கருப்பா இருந்ததுனால நிறைய பேர் என்னை இப்படி பண்ணிட்டாங்க, என் பிள்ளை வெள்ளையா பிறக்கணும். கருப்பு இது வெள்ளை மட்டும் அழகு கிடையாது, கர்த்தருடைய பார்வைக்கு எல்லாமே அழகுதான். கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறவர் கர்த்தர். அழகெல்லாம் அதுக்கு ஒரு காரணம் கிடையாது. ஆனா என் பிள்ளை ஏதாவது தெரியாம என்ன இப்படி பண்ணிட்டாங்க, அந்த அவமானத்தை கூட படக்கூடாதுன்னு நினைச்சு எத்தனையோ தாயார் தங்களுடைய இயலாமையில் அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை வந்த உடனே, கொஞ்சம் அழகு வந்த உடனே, கொஞ்சம் பர்சனாலிட்டி வந்த உடனே, என் கூட நீ வராத, நீ தூரத்துல நடந்து வா, நீ தள்ளி வா, நீ எப்படி இப்படி வரலாம், நீ என் கூட வந்தா எனக்கு பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க, எங்க அம்மான்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது, என் காலேஜ் பிள்ளைகளுக்கு முன்னாடி எங்க அம்மான்னு நான் எப்படி உன்னை சொல்லுவேன், எங்க அப்பான்னு நான் எப்படி சொல்லுவேன். இப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு மனசு இருக்குமானால் கண்டிப்பாக சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்க பேரில் கோபப்படுவார். உங்களுடைய நீங்க வந்திருக்கீங்கல்ல அந்த ஸ்தானம் உங்களுக்கு மாறினாலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி காமிப்பார், நீ இந்த இடத்துல இருந்து வந்தது. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற கர்த்தர் தான் வந்த நிலைமையை மறக்காமல் இருப்பதற்கு அற்புதம் செய்கிற கர்த்தர்.